அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதிலாக மசோதாவை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இதற்கான காரணம்? இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 1982ஆம் ஆண்டு தமிழ்நாடு கள்ளச்சாராயக்காரர்கள், கணினி வெளிச்சந்தை குற்றவாளிகள், மருந்து சரக்கு குற்றவாளிகள் என வன குற்றவாளிகள் உள்ளிட்ட வகையில சட்ட திருத்தம் கொண்டு வரக்கூடிய ஒரு சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்தார். ஆனால் அச்சடிக்கப்பட்ட அந்த நகலில் மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்வார் அப்படிங்கிற அடிப்படையில் அது பதிவாகிறது. ஆனால் இன்றைக்கு பேரவையில் இந்த சட்ட முன்வடிவை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்திருக்கிறார். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. குறிப்பா வரக்கூடிய திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்துல ஒரு கேள்வி எழுப்பிக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் ஒரு கேள்வி எழுப்பிக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்யப்பட வேண்டிய அந்த சட்ட முன்வடிவை பேரவையில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்திருக்கிறார். இது போன்று கடந்த காலங்களிலும் பல்வேறு நிலைகளிலும் இது போன்ற சட்ட முன்வடிவை அச்சரிக்கப்பட்ட பிரின்ஸ்ல வேற ஒருத்தர் பேர் இருக்கும். ஆனால் அமைச்சரோ அல்லது வேற ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ தாக்கல் செய்திருக்கிறாங்க. ஆனாலும் இந்த நேரத்துல செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த சட்ட முன்வடிவு சட்டத்துறை அமைச்சர் தாக்கல் செய்திருப்பது அப்படிங்கிறது ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்கப்படுது. ஏன்னா நீதிமன்றம் சில கேள்விகளை அவருடைய ஜாமீன்ல கேட்டிருக்கக்கூடிய நிலையில சட்டத்துறை அமைச்சர் தாக்கல் செய்திருப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்கப்படுது. சட்டப்பேரவையில் தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதிலாக அமைச்சர் ரகுபதி மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி சிறை தண்டனை விதிக்கும் மசோதா தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மசோதாவை செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய வேண்டிய நிலையில் அவருக்கு பதிலாக தற்போது அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்திருக்கிறார். இன்றைய தினம் சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய வேண்டிய மசோதாவை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்திருக்கிறார். உயிரி மருத்துவ கழிவுகள் தொடர்பான மசோதாவை அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்வதாக இருந்தது. அது தொடர்பாக அச்சடிக்கப்பட்ட காப்பியில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பெயர் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இன்றைய தினம் தற்போது அமைச்சர் ரகுபதி அந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் சூழலில் இது தொடர்பான கேள்விகளுக்கு அமைச்சர் பதிலளிக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். தற்போது அமைச்சர் ரகுபதி அந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். ஒருவேளை நீதிமன்றத்தின் கேள்விகள் காரணமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதா என்கிற கேள்வி எழுகிறது. கூடுதல் விவரங்களை தொடர்ந்து அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்கள்? இன்றைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில ஒரு முக்கியமான சட்ட முன்வடிவு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் அந்த சட்ட முன்வடிவு என்பது மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்யப்படுவார் அப்படிங்கிறது ஏற்கனவே நிகழ்ச்சி நிரல்ல குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில அந்த சட்ட முன்வடிவை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்தார். எனவே உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பாக சில முக்கிய கேள்விகளை எழுப்பி அதை வரும் திங்கட்கிழமைக்குள் சொல்ல வேண்டும் என தெரிவிக்கக்கூடிய நிலையில அவர்களுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வாரா என்கிற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில சட்டப்பேரவையில இன்றைக்கு நிகழ்ச்சி நிரல்ல அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த 1982ஆம் ஆண்டு உயிரி மருத்துவ கல்விகளை கொட்டினால் விசாரணையின்றி நேரடியாக சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய வகையில இந்த சட்ட திருத்த முன்வடிவை பேரவையில தாக்கல் செய்வார் அப்படின்னு நிகழ்ச்சி நிரலையும் அதே போல அந்த சட்ட முன்வடிவுலையும் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில சட்டத்துறை அமைச்சர் இந்த முன்வடிவை தாக்கல் செய்திருப்பது அப்படிங்கிறது ஒரு அரசியல் கவனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே இன்றோ அல்லது நாளைய தினமோ அவர் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து அவர் வகிக்கக்கூடிய அந்த இலாக்கா என்பது வேற ஒருவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது அது மேலும் உறுதி செய்யக்கூடிய வகையில் இருக்கு. ஏன்னா பொதுவாக இது போன்ற சட்டப்பேரவையில தாக்கல் செய்யப்படக்கூடிய சட்ட முன்வடிவு எல்லாம் பேரவையோட இறுதி நாள் அன்று ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அன்றைக்கு விவாதத்திற்கு பிறகு சட்டமாக நிறைவேற்றப்படும். அந்த வகையில இன்றைக்கு தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த சட்ட முன்வடிவு வரும் செவ்வாய்க்கிழமை 29ஆம் தேதி அன்றைக்குதான் பேரவை கடைசியாக கூறக்கூடிய ஒரு நாள். அன்றைக்கு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு
சட்டமாக நிறைவேற்றப்படும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு சட்டத்துறை அமைச்சர் இந்த சட்ட முன்னுரை தாக்கல் செய்திருப்பது அப்படிங்கிறது ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்கப்படுது. சிவரஞ்சனி. அபினேஷ், நீங்கள் குறிப்பிட்டது போலவே நீதிமன்றம் ஜாமீனா அமைச்சர் பதவியா என்கிற கேள்வியை எழுப்பியிருந்தது. இந்த ஒரு சூழலில்தான் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதிலாக அமைச்சர் ரகுபதி இந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். இதனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய போகிறாரா விரைவில் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.